முக்கிய ஐடி முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஆந்திர பிரதேச அரசு விசாகப்பட்டினத்தில் 21.16 ஏக்கர் நிலத்தை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்திற்கு வெறும் 99 பைசா என்ற குறியீட்டு விலைக்கு ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தை முக்கிய தொழில்நுட்ப மையமாக உருவாக்கும் மாநில அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நில ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மும்பையில் உள்ள டாடா தலைமையகத்துக்கு பயணம் மேற்கொண்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் டிசிஎஸ் நிறுவனத்திடம் இந்த யோசனையை முன்வைத்தார். அதன் அடுத்த பெரிய அளவிலான மேம்பாட்டு மையத்திற்கான இடமாக ஆந்திர பிரதேசத்தை பரிசீலிக்குமாறு அந்த தொழில்நுட்ப நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அடுத்தடுத்த மாதங்களில் ஆந்திர அரசு டிசிஎஸ் உடன் தொடர்ச்சியான ஆலோசனைகளை நடத்தி இறுதியாக திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலை பெற்றது. இந்த நடவடிக்கை தொழில்துறைக்கு வலுவான செய்தியை வழங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உயர்மட்ட தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்ப்பதில் ஆந்திர பிரதேசம் வெளிப்படையான போட்டி மனப்பான்மையுடனும் செயல்படுகிறது. இந்த முடிவு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு சாணத்தில் 99 பைசா வாடகைக்கு நிலத்தை ஒதுக்கிய புகழ்பெற்ற நடவடிக்கையை பிரதிபலிக்கிறது. பிரதமரின் அந்த முயற்சி குஜராத் மாநிலத்தின் கார் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது. இது ஐடி துறைக்கான எங்கள் சனத்தருணம் என்று ஒரு அரசு அதிகாரி கூறினார். ஒவ்வொரு தொழில்நுட்ப நிறுவனத்தின் வரைபடத்திலும் விசாகப்பட்டினம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் தங்களது செயல்பாடுகளின் திட்டங்களை டிசிஎஸ் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மீண்டும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஐயப்பன் சாமி டாலர் விற்பனை தொடங்கியுள்ளது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்பட பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் விரதம் கடைபிடித்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வருகின்றனர். அது மட்டுமின்றி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளிலும் சபரிமலை கோவிலில் சிறப்பு பூஜை நடக்கும். அன்றைய தினமும் ஏராளமான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்வார்கள். சபரிமலை கோவில் என்பது திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் தான் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் 70வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு ஐயப்பன் உருவம் பதித்த தங்க டாலர்கள் விற்பனை செய்யப்படும் என்று தேவஸ்தானம் போர்டு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தில் கேரளாவில் விஷு பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் ஐயப்பன் உருவத்துடன் கூடிய தங்க டாலர் விற்பனை தொடங்கியது. சன்னிதானத்தின் கொடிமரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேவசம் கூட்டுறவு மற்றும் துறைமுக அமைச்சர் VN வாசவன் கலந்து கொண்டு ஐயப்பன் தங்க டாலர் விற்பனையை தொடங்கி வைத்தார். ஆந்திராவை சேர்ந்த மணிரத்னம் என்ற பக்தர் முதலாக தங்க ஐயப்பன் டாலரை பெற்றுக்கொண்டார். தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த், உறுப்பினர் அஜிகுமார், மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதல் 2 நாட்களில் 100 பக்தர்கள் ஐயப்பன் தங்க டாலரை பெற்றுக்கொண்டுள்ளனர். மொத்தம் 3 வகையான ஐயப்பன் தங்க டாலர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2 கிராம் எடை கொண்ட ஐயப்பன் டாலர் ரூபாய் 19,300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 4 கிராம் எடை கொண்ட ஐயப்பன் டாலர் ரூபாய் 38,600க்கும், 8 கிராம் எடை கொண்ட ஐயப்பன் தங்க டாலர் ரூபாய் 77,200க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த தங்க டாலரின் விலை என்பது மார்க்கெட் மதிப்பை பொறுத்து அவ்வப்போது மாற்றியமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் 916 முத்திரையுடன் விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு டாலருமே சன்னிதானத்தில் வைத்து பூஜை செய்த பிறகே விற்பனை செய்யப்படுகின்றனர். இந்த ஐயப்பன் தங்க டாலரை பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். இந்த டாலரை விரும்பும் பக்தர்கள் www.sabarimalonline.org என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து வாங்கலாம்.